திருவம்பாவை. ஆதியும் அந்தமுமில்லா அருட்பெரும் ஜோதி யாம்பாடக் கேட்டேயும் வாழ்த்தடங்கன் மாதேவ வளருது யோவன் செவிதான் மாதேவன் பார்க்கர்கள் வாத்திய வாய்த்தொழிவை வீதிவாய் கேட்டலை மெய் மறந்து போதார் அமளியின் மேல் நின்று புரண்டிங்கன் ஏதேனும் ஆகால் கடந்தால் என்னே ஈதே எந்தோழி பரிசெயலோர் எம்பாவாய். இந்த பாடலில் 3 மகளிர் கலந்து கொள்கிறார். ஒருத்தி எழுப்புகின்றவள், மற்றொருத்தி தூக்கத்தில் மாங்கி கிடக்கிறவள், பின்னும் ஒருத்தி வாய்த்தொழி கேட்டு ஆனந்த மேலிட்டில் இருப்பவள். இம்மூவருள் எழுப்புகிறவள் பரிவாகமுற்ற சகல நிலை ஆன்மா. அது விரதம், தவம், தானம், பூஜை, ஜபம் முதலிய முற்பொடு நிலையில் இறைவனை பாடி பரவுகிறது. அதற்கு துணையாகின்றவர்களை அழைக்கிறது. எழுப்பியும் உறக்கத்தில் ஆழ்ந்து கிடப்பவள் ஆணவத்தில் கட்டுண்டு இறைவனை நினையாமல் வாழாக கிடக்கும் கேவல அவஸ்தையில் உள்ள ஆன்மா. வாழ்த்தொழி கேட்டு மெய்மறந்து கிடப்பவள் முன்னம் அவனுடைய நாமம் கேட்டவுடன் மனமுருகி ஜீவபோதம் கேட்டு சிவானந்தத்தில் உள்ள சுத்த ஆத்மா. ஆகவே அது பற்றி கவலை இல்லை. கேவலத்தில் கட்டுண்டு கிடக்கும் உன்னை எழுப்புகின்றோம், எழுந்திரு, நீராடு, நோன்பு எடு, பாடு, நாமும் அவள் நிலையை எய்துவோம் என்பது கருத்து.